அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸில் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த 24,301 இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த டைமில் நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம் இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் எக்ஸாக்டாக நமக்கு இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் இதனுடைய டைமிங் கேண்டில். அதாவது பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி இன்றைக்கி நமக்கு 2 விதமான டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியில் வந்து இருந்தாங்க. இதனுடைய ஹை வந்து நமக்கு கட்டே ஆகலை. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸில் நம்ம எக்ஸ்பெஷலி வந்து 18th வந்து நம்ம நிஃப்டிக்கும் 19th வந்து பேங்க் நிஃப்டிக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சைக்ளிக் டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் தோ நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 50% தான் மொமெண்டம் அப்படின்னாலும் நமக்கு இந்த 18th and 19th வந்து இண்டெக்ஸுக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே க்ரூஷியலான ஒரு டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் 1 டே பிஃபோராகவே. அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டவுன் நம்பரான இந்த 24,301 இருந்தே அகெயின் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ் இது. எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிறது இதுதான். மார்க்கெட் வந்து 1 டே பிஃபோராகவே நம்ம லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கு வந்து அந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி மார்க்கெட் வந்து வாஷ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே எளியதாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதன்படி இன்றைக்கி டைமிங் கேண்டிலும் சரி நம்மளுடைய நம்பர்ஸும் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஆக்குரேட்டாக இன்றைக்கி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி நிஃப்டியில். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நேத்தியோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து 52,815 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு அபவ் க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்கிறது தான், இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டை வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்னும் ரொம்பவே கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த இடங்கள் பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல ஃபால். அண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹையும் கட்டாயிருந்தாங்க, லோவும் கட்டாயிருந்தாங்க. முதல்ல நமக்கு ஹை கட் ஆகும் பொழுது நம்ம இங்கே இனிஷியேட் பண்ண ஷார்ட்டை வந்து இந்த இடங்கள் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கணும் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படி. அண்ட் அகைன் நம்ம இந்த இடங்கள் வந்து லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த இடங்கள் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். அகைன் வந்து நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் வந்து நமக்கு ஹையும் கட்டாயிருந்தாங்க, லோவும் கட்டாயிருந்தாங்க பேஸ்ட் ஆன் நம்ம டைமிங் கேண்டில் படி. நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஆக்குரேட்டாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரியராக நாம் இன்டிமேட் பண்ண லெவல்ஸ். அண்ட் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 1 சைட் ரலி கொடுக்கறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸை நீங்கள் போட்டு இன்னுமே நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நீங்கள் ஃபேவரட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் மற்றும் டைமிங் கேண்டில் வந்து வாஷ் பண்ணுங்க அப்படின்னும் என்ன செக்டர்ஸ் என்ன ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் எக்ஸ்பெஷலி நிஃப்டியினுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் 24,301. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 24,815
297, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 ருபீஸில் தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே. இது மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நியர் டு அவர் நம்பர் அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கம்மிங் டேஸில் வந்து அது உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக அந்த நம்பர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னும் இப்கால் லேப்பை வந்து நம்ம 1 டே பிஃபோராக நம்ம எடுத்த ட்ரேட் ஒரு 13 ருபீஸில் எடுத்த ட்ரேட் இன்றைக்கி ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியர் டு 25 to 26 வரைக்குமே போயிருந்தாங்க. இந்த டைம்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் எஸ்பெஷலி ஃபார் த மெம்பர்ஸ் 80% ஆஃப் உங்களுடைய ட்ரேடை வந்து எக்ஸீட் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் இந்த இடங்கள்லேருந்து ஒன்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் டச் ஆனதுமே இதில் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் நம்ம நேத்தியுடைய வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக ப்ரிடிக்ஷன்ஸில் வந்து சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பெஷலி இந்த 24,301 அப்படின்னும் 24,301 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 52,631 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு கீழே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக ஷார்ட் போகலாம். இல்லை இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னாலும் நம்ம அந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம லாங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் அதே ரூல் தான் நம்ம பேங்க் நிஃப்டிக்குமே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இந்த நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுமே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் 1 hour படி ஃபர்தராக நம்ம வந்து இந்த லோ கட் ஆனால் நம்ம ஃபர்தராக ஷார்ட் பார்க்கலாம் அப்படின்னு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அந்த டைமுக்கு அப்புறமாகவும் நமக்கு அந்த லோ கட் ஆகிட்டும் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்கால் லேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் 25 ருபீஸ் வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய அந்த ஹெச்பிடி ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலி கிராசிம் வந்து நமக்கு 17th டிசம்பர் வந்து ஹெச்பிடி டேட். அந்த ஹெச்பிடி டேட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பர்டிகுலராக அந்த டேயில் வந்து மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஈவன் அந்த டே வந்து நமக்கு ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப அதிகம். அதை நம்ம ப்ரேயராக வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிராசிம் வந்து 17th டிசம்பர் அந்த டேட் வந்து நமக்கு மோர் தென் 3% வந்து அந்த சிங்கிள் டேலேயே கொடுத்துருந்தாங்க. அண்ட் 13th ஃபார் என்எம்டிசி இதனுடைய ஹெச்பிடி டேட் வந்து 13th. இதனுடைய லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி எவ்ரி அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெஷலி வந்து அந்த 2nd டிசம்பர் அண்ட் 12th டிசம்பர் இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னையுடைய டேட் அதாவது 18th டிசம்பர் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டனான ஒரு டேட், சைக்ளிக் டேட். அதாவது இந்த டேயினுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த 18th டிசம்பர் வந்து இதுதான் இதனுடைய டேட் வந்து ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் வந்து நம்ம அந்த 12th டிசம்பர்னுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஹையும் கட்டாயிருந்தாங்க, லோவும் கட்டாயிருந்தாங்க. நேத்தியுடைய வீடியோலேயே ரொம்ப கிளியராக நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த 24,301க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் இந்த லோ 24,301க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னும் எக்ஸ்பெஷலி இந்த 2nd டிசம்பர் ஆன இந்த நம்பர் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதன்படி நமக்கு அந்த லோ கட்டானதுமே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை அண்ட் இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன் பிட்வீன் இந்த லோ கட் ஆனால் மட்டும் நீங்கள் ஷார்ட், அதுக்கப்புறமாக இல்லை அந்த ஹை கட் ஆகும் பொழுது அதாவது இந்த லோவில் இருந்து கட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கீழே கட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி கட் ஆகாமல் நமக்கு இந்த லோ கட் ஆகாமல் இந்த லோக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம லாங் எடுக்கும் பொழுது இந்த 24,301 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன் பிட்வீன் நமக்கு இது மாதிரியான ஒரு மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. நாளையுடைய ப்ரெடிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஈவன் தோ நமக்கு 18th டிசம்பர் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரியும்
19th டிசம்பர் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பெஷலி இந்த 2 days வந்து ரொம்ப க்ரூஷியல் டு டிசைட் த ட்ரெண்ட். கம்மிங் டேஸில் டிசம்பரினுடைய ட்ரெண்டை டிசைன் பண்ணுறதுக்கான டேட் வந்து 18th and 19th. மேபி நாளைக்கு 19th வந்து பேங்க் நிஃப்டினுடைய இம்பார்ட்டண்டான சைக்கிளிக் டேட் இருக்குது. அதனுடைய அயன்லோவும் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 15 minutes கேண்டில் ஃபார் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னையுடைய லோ, இந்த ஹை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோக்கு மேலே ஒரு 15 minutes ஹை கட் ஆகும் பொழுது லாங், இல்லை 15 minutes லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட். இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். 24,301 ஃபார் ரெசிஸ்டன்ஸ், 24,008 ஃபார் சப்போர்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து டுமாரோ வந்து எக்ஸ்பெஷலி நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த 12th டிசம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டை வந்து ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லோ கட் ஆனதுமே பாருங்கள், ஃபால் வந்து நல்ல ஒரு ஃப்ரீ ஃபாலான ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21,893 அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த லெவல் மேபி டுமாரோ இந்த லெவலில் வந்து ஒரு 15 minutes கேண்டில் டச் ஆகுறாங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை கட் ஆகும் பொழுது லாங் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரலாம். இல்லை இந்த லோ கட் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பரான இந்த 51,636 இருந்து நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெஷலி டுமாரோ வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட் 19th ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த டேட் வந்து எக்ஸ்பெஷலி சொல்ல ரீசன் வந்து இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நமக்கு கம்மிங் டேஸில் இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி டுமாரோ வந்து நமக்கு நிஃப்டினுடைய எக்ஸ்பெரி இருக்குது. ப்ரியராக நம்ம வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெரி ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் நமக்கு ஒரு 50% இருந்தாலும் கூட இந்த எக்ஸ்பெரி ட்ரேடினுடைய வந்து குணாதிசயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த 50% மொமெண்டம் டே வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேயில் வரும்பொழுது நாம் கண்டிப்பாக அந்த டேயில் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து போட்டு தான் நம்ம ஒரு ட்ரேடில் வந்து என்டர் ஆகணும். எக்ஸ்பெஷலி இன்டெக்ஸுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நியூ ட்ரேடர் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் நாளையுடைய ட்ரேடை அப்படிங்கிறதையும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நாளைக்கு உங்களுடைய குவான்டிட்டிஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். இந்த எக்ஸ்பைரி டே அப்போ நமக்கு ஒரு 100% மொமெண்டம் வராங்க அப்படின்னா ஷுவராக நம்ம அதிகமான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம பை பண்ணலாம், இல்லை செல் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸ்பெரி ப்ளஸ் நமக்கு 100% வரும் பொழுது. பட் இந்த 50 அண்ட் எக்ஸ்பெரி நமக்கு வரும் பொழுது இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பை சைட்லையும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, செல் சைட்லையும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடில் இறங்கும் பொழுது இனிமேல் நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். எக்ஸ்பெஷலி ஃபார் டுமாரோ நாளைக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமாடிட்டியில் நமக்கு வந்து ஃபார் லேர்னிங் பர்பஸ் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வித்தின் 2 daysல அது ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கலாம். மேபி டுமாரோ ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அப்படி நேச்சுரல் கேஸ் கமாடிட்டிஸில் ஒரு ஒன் சைட் மொமெண்டம் கொடுக்கும்பொழுது அது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளுடைய மார்க்கெட் 50% தான். நேச்சுரல் கேஸ் ஒன்லி ஃபார் த லேர்னிங் பர்பஸ். இதை பாருங்கள் கம்மிங் டேஸில் நமக்கு எந்தளவுக்கு ஒரு ஒன் சைட் ரேலி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் அண்ட் செக்டர்ஸ் டு வாட்ச் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 19th நாளைய ட்ரேடுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19th டிசம்பர். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸ்பெஷலி ஃபார் டுமாரோ ஒரு 15 minutes ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் ஹை அண்ட் லோவில். அண்ட் டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் செக்டார் டு ஃபோக்கஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் டுமாரோ பார்த்திங்க அப்படின்னா கன்சம்ஷன், ஆட்டோ, PSU பேங்க் அண்ட் சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேடாரில் வந்து வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
அண்ட் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலி ஃபார் டுமாரோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா இதுதான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். எக்ஸ்பெஷலி நம்மளுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் படி நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு 11:10 அப்படிங்கிற ஒரு டைமிங் கேண்டில் இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரியராக உங்களுடைய லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரியராக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் எக்ஸ்பெஷலி இந்த 11:10 அப்படிங்கிற 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வராங்க அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 150 அந்த டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போ வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே உதாரணமாக இதான் நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படின்னா டைமிங் கேண்டிலும் வந்து இந்த இடங்கள் வந்து எக்ஸாக்டாக நமக்கு அந்த இடங்களில் ஃபார்ம் ஆகும் பொழுது டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடங்கள் வந்து மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு சின்ன கேண்டில் வந்து இதில் ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸில் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. மற்றும் எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்கிறது இதே தான். மார்க்கெட் வந்து ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணி நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குமே தவிர்த்து நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.